வணக்கம். திஸ் இஸ் கோ வெங்கடேஷ் ஃப்ரம் பெங்களூர். ஏஆர் ரஹ்மான் கான்ட்ரவர்ஷியலாக சில சொல்லியிருக்கார் கருத்துக்கள். எனக்கு இப்போ 7-8 வருஷமாக சான்ஸ் நிறைய கிடைக்கிறதில்ல. ஏன்னா இந்த மத ரீதியாக என்னை ஒதுக்குறாங்க அப்படின்னு. அப்படி பார்த்தா பாலிவுட்டை கான்கள் தான் கொலோச்சுறாங்க. ஷாருக் கான், ஆமீர் கான், சல்மான் கான், அப்புறம் சைஃப் அலி கான். சைஃப் அலி கான் அவன் ஆனா பொண்ணன்னே தெரில, ஒரு மாதிரி இருப்பான். இப்போ தான் தாடி மீசெல்லாம் வச்சுருக்கிறான். அப்படியே தான் இப்போ ரெண்டாவது ஒரு நல்ல கரீனா கபூர் மாதிரி ஒரு அம்சமான குட்டியை கல்யாணம் பண்ணிட்டான். வாழ்க வளமுடன், நல்லா இருக்கட்டும். இந்த மாதிரி கான்கள் தான். ஜாவேத் அக்தார், இந்த வசனங்கள்லாம் எழுதுகிறவங்க, ஷோலேக்கெல்லாம் அவங்க தான் எழுதுகிறவங்க. இவங்களாம் தான் கோலோச்சுறாங்க பல முஸ்லீம்கள். இவரும் ஒரு முஸ்லீம், இந்துவாக இருந்து முஸ்லீமாக மாறினவர். ஏன் இப்படி சொன்னார்னு தெரில. அதாவது தமிழ் சினிமாவில் சில பேர் பாடணும், இதில் மியூசிக் போடணும், பேசாமல் இருக்கணும் பொச்சை புத்திக்கிட்டு. அது முதல்ல ஆரம்பிச்சது ஏஎம் ராஜா. ஏஎம் ராஜா இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த பாட்டு பாடவா, பாட்டு கேட்கவா, கலையே என் வாழ்க்கையின் திசை மாற்றினாய். அதுபோல் எம்ஜிஆர் பாட்டு டக்குன்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ. அதை விட ஃபேமஸ் அலிபாபா 48 மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. அந்த பாட்டெலாம் பாடினவர் தேன் மாதிரி ஒரு குரல் வச்சுங்க. அவர் ஒரு 8 படத்துக்கு மியூசிக்கும் போட்டார். பட் என்னென்னா ரொம்ப மற்ற மியூசிக் டைரக்டர்கிட்ட பாடும்போது ரொம்ப தலையிடுவாராம். இதை மாற்றுங்க, அதை பண்ணுங்கள், இது சரியில்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் மொத்தமாக யாருமே சான்ஸ் கொடுக்காமல் ஓச்சு விட்டாங்க அவரை. அடுத்தது பார்த்திங்கன்னா இளையராஜா, டிஎம்எஸ். இளையராஜாவுக்கு எப்படின்னா சண்டை போடுறது யாருமே இல்லைன்னா அட்லீஸ்ட் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு தன் உருவத்துக்கு கூட சண்டை போடுவார்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கேட்டு அவர் என் மேலே கேஸ் பண்ணால் போட்டோம். ஏன்னா எனக்கும் ஃபேமஸ் ஆனோன்னு பார்க்குறேன். நானும் ரவுடி தயாம்பார், என்னை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிம்பார். வடிவேலு பிள்ளை பூச்சி மாதிரி இருக்க 10ஆம் பசலி இடத்த காலி பண்ணு, அவரை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது எனக்கு. ஏன்னா இவர் யார் மேலே கேஸ் போட்டுறாரு உடனே. இவர் முதல்ல சண்டை போட்டது டிஎம்எஸோட. டிஎம்எஸ் பாடணும், இந்த ஆள் மியூசிக் போடணும். இப்போ இவங்க 2 பேரும் பேச ஆரம்பித்தாங்கன்னா கேவலம். எல்லோரும் சான்ஸ் கொடுக்காம நிறுத்தின போது டிஎம்எஸ்க்கு ஒரு பாட்டாச்சும் கொடுத்துட்டு இருந்தார் இவர் நம்ம டி ராஜேந்தர். அவரை பற்றி ஒரு இன்டர்வியூவில் பேசுகிறாரு நம்ம டிஎம் சௌந்தரராஜன். எனக்கு அந்த தாடிக்குள்ளே ஒழிஞ்சிட்ருப்பானே ஐயா, அவன் பேர் என்னையா, அவன் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தான் ஐயா, நான் ஒரு ராசி இல்லை ராஜா, என் பேரே சுந்தரராஜன், என்னையே ராசி இல்லாத ராஜான்னு பாட வச்சாங்க. அதோட என் சினிமா கேரியரே போச்சு பாடினார். இளையராஜா பார்த்திங்கன்னா டிஎம்எஸோட ஃபஸ்ட்டு சண்டை, அப்புறம் வைரமுத்துவோட, பாரதி ராஜாவோட, மணிரத்னத்தோட எல்லாரோடையும் சண்டை. அப்புறம் பாலசுப்ரமணியம், எஸ்பிபி ரொம்ப அவ்வளோ நல்ல ஒரு தன்மையானவருமாங்க, அவரோடையும் சண்டை. ஸோ இவங்க 2 பேருமே பேசக்கூடாது. பேசினா பிரச்சனை. அவர் பாடணும், இவர் மியூசிக் போடணும். இப்போ அதில் புதுசாக ஜாயின் பண்ணவர் நம்ம ஏஆர் ரஹ்மான். அவருக்கு போராத காலம்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இளையராஜா முதல்ல 5 வருஷம் பிரமாதம் போட்டார் மியூசிக். எந்த படமாக இருந்தாலும் அப்படியே கொப்பிடிச்சிட்டு வந்தது. அது எல்லா மியூசிக் டேரக்டருக்குமே நடக்கும். பட் சில பேர் இன்னும் ரொம்ப நாள் தாங்குவாங்க. அது ஏஆர் ரஹ்மான் ஒருத்தர், எம்எஸ்வி கேவி மகாதேவன்லாம் 15-20 வருஷம் தாங்கினாங்க. இளையராஜா போட்டார். பட் என்னென்னா 5 வருஷம் 6 வருஷத்துக்கு அப்புறம் பெரிய டைரக்டர்ஸ் படங்கள், அப்புறம் அதையும் மீறி மனோபாலா, இந்த மோகன் நடித்த படம், ஆர் சுந்தரராஜன் படத்தில் நல்லா போட்டார். பட் அந்த மாதிரி இருந்தபோது அவரே எழுதுவார், அவரே 2 பாட்டு பாடுவார். பவதாரணிக்கு 2 பாட்டு பாடினம்பார், கங்கையம்மன் ஒரு 2 பாட்டு எழுதினம்பார். அப்படி இருந்தபோது அவர் ஃபோட்டோவை போஸ்டரில் போடணும் அப்படிலாம் சொன்னபோது கரெக்டாக அந்த சமயத்தில் தான் நான்லாம் காத்துட்டு இருந்தேன். சின்ன சின்ன ஆசைன்னு ஒரு தீபாவளி அன்றைக்கி போடுறான், ரிலீஸ் ஆச்சு ரோஜா படம். என்னடா வார்த்தைகள், என்னடா மியூசிக்கு அப்படின்னு சொல்லி தமிழுக்கு திரும்பி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சது. வைரமுத்துவும் ஏஆர் ரஹ்மானும் சேர்ந்தாங்க, நல்லா இருந்தது. பட் தன்மையாக பேசுகிறாரே அவர் ஏஆர் ரஹ்மான், இந்த மாதிரி அகம்பாவம் இல்லையே நினச்சேன். பட் தேவையில்லாமல் மத ரீதியாக ஏதோ சொல்லி மாட்டிக்கிட்டார். இதுக்கு என்ன பண்ண போகிறாருன்னு அவருக்கு தான் தெரியணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அனூப் ஜலோட்டாவா பக்தி பாடல்கள்லாம் போடுவான் ஹிந்தியில். அவன் சொல்கிறான் அவருக்கு திருப்பி சான்ஸ் வேணுன்னா ஹிந்துவாக அவர் மாறி ஆகணும், அப்போ தான் சான்ஸ் கிடைக்கும்னு. காஞ்சி பரமாச்சாரியர்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கலாம். காஞ்சி மகா பெரியவர்மாங்க. அவர் சொல்லுவார், யாரும் எந்த மதத்துக்கும் மாற வேண்டாம், அது மாறினீனாவே நீ ஏற்கனவே இருக்கிற மதத்துக்கும் நீ துரோகம் பண்ணுறேன்னு அர்த்தம், நீ போகிற எந்த மதத்துக்கு போறியோ அதுக்கு நீ துரோகம் பண்ணுறேன்னு தான் அர்த்தம்.
ஒழுங்காக உங்கள் மதத்தில் இருந்து நல்லபடியாக நீங்கள் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா மதத்துலேயும் வந்து யாரையும் அடி உதன்னு சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் குரான்லாம் படித்ததில்லை, பட் கண்டிப்பாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய சில கருத்துக்களை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து எல்லா மதத்தையும் நம்ம வந்து இது பண்ண முடியாது. அப்படி பார்த்தா நம்ம கடவுள்லாம் கையிலேயே கத்தி கடப்பாரை ஈட்டி எல்லாம் வச்சுட்டு அப்படி தான் இருக்காங்க, நாக்கெல்லாம் தொங்க போட்டுக்கிட்டு இல்லையா. நம்ம கந்த சஷ்டி கவசத்துலேயே வந்து குத்து குத்து கூர்வடி வேளால் அந்த மாதிரிலாம் வரும். கிருபானந்த வாரியரே சொன்னார், கந்த சஷ்டி கவசத்தை இனிமேல் வேண்டாம், அதுக்கு பதிலாக பாம்பன் சுவாமிகள் எழுதின சண்முக கவசம் படிக்கணும். 30 பாட்டு தான், ஆயில் ஆரம்பித்து முடியும், பிரமாதமாக இருக்கும். தமிழ் வந்து இத்தனைக்கும் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா, சங்கப்புலவர்லாம் இல்லை, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் தமிழ். அதை எனக்கு மனப்பாடமாக தெரியும், அதை படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர். வாழ்க வளமுடன். ஏஆர் ரஹ்மான், உனக்கு என்ன 2026 இப்படி இப்படின்னு உனக்கு நல்லா இருக்கு.